கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய முன்தினத்திலே மோசேயை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் மோசேக்கு அடுத்தபடியாக யோசுவாவை குறித்து நாம் பார்ப்போம். மோசே கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியலை. அப்போது யார் யார் கானான் தேசத்துக்கு போனாங்க? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கானான் தேசத்துக்குள்ளே யார் யார் அங்கே போனாங்க? யோசுவாவும் காலேபும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. அவங்களோட கொஞ்சம் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் கொஞ்சம் பேர் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் கானான் தேசம். பசுமையான தேசம். சொல்ல போனால் அது ஒரு குட்டி பரலோகம்னு கூட சொல்லலாம். ஆண்டவர் வந்து கர்த்தர் சொன்னார் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு. கானான் தேசம் அப்படின்னா ஒரு செழிப்பான தேசம், ஒரு குட்டி பரலோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே மோசேவுக்கு முன்பதாகவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களோட கர்த்தர் வந்து உடன்படிக்கை செஞ்சார். என்ன உடன்படிக்கை அப்படின்னு சொன்னாக்க, வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை விவனமாக நான் வந்து பயன்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். அதுதான் மோசே ஆண்டவரோட சொன்னார், ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு நீர் வாக்கு பண்ணின தேவன், அந்த கானான் தேசத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மோசே கேட்டான். அதனால தான் மோசேக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், நீ வந்து கானான் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அதனால் காலேபும் யோசுவாவும் இன்னும் கொஞ்சம் ஜனங்களும் மட்டும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. அடுத்து முன்னாடியே சொல்ல மாட்டார், ஆண்டவர் மனசுல வச்சிருப்பாரு. அப்போ வந்து யோசுவாவோட ஆண்டவர் என்ன உடன்படிக்கை ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்னாக்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடவனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார் யோசுவாவுக்கு. அதன்படியே யோசுவா ஒரு உண்மையாக ஆண்டவருக்கு உண்மையாக நடந்தான் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவங்க 3 பேருக்குமே கர்த்தரிடத்திலே இவங்க என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே ஆண்டவர் வந்து கொடுத்தாரு. ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல என்ன கேட்டாங்கன்னு சொல்லுங்க. ஆபிரகாம் எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஆனாலும் ஒரு குழந்தையை மட்டும் இன்னும் கட்டளையிடவில்லை. அதனால தான் ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல கேட்டான், ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, எனக்கு இன்னும் நீங்கள் குழந்தையை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு குழந்தையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயர் வை அப்படின்னு கூட ஆண்டவர் வந்து சொன்னார். அப்போ குழந்தை பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு 100 வயசும் சாராளுக்கு 90 வயசுல குழந்தை பிறந்தது. அவர் வாக்கு பண்ணினதை அப்படியே ஆண்டவர் வந்து நிறைவேற்றினார். அடுத்தபடியாக ஈசாக்கு வராரு. ஈசாக்குக்கு ரெபேக்காளுக்கும் திருமணம் முடிந்து சுமார் 20 ஆண்டுகள் குழந்தை இல்லாது இருந்தது. அப்போ ஈசாக்கு வந்து ஆண்டவரிடத்துல கேட்டார், ஆண்டவரே, திருமணம் முடிந்து 20 வயது ஆகிறது, இன்னும் எனக்கு குழந்தையை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஈசாக்குக்கு குழந்தை பிறந்தது. எத்தனை குழந்தைகள் பிறந்ததுன்னு சொல்லுங்க? 2 குழந்தைகள். அவங்க பேரு ஏசா, யாக்கோப்பு. மூத்தவன் பெயர் ஏசா, 2வது பெயர் யாக்கோப்பு. அடுத்தபடியாக யாக்கோப்பு வருகிறான். யாக்கோப்பு இந்த ஏசாவை ஏமாற்றுகிறான். என்ன ஏமாற்றம் பண்ணுனா, தன்னுடைய புத்திர சுவீகாரத்தை யாக்கோப்பு வாங்கிட்டான். இதனால ஏசா வந்து யாக்கோப்பு மேலே ரொம்ப கோபப்பட்டுட்டு இருந்தான்.
எப்படியாவது ஒரு நாள் யாக்கோப்பு என்னோட கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் ஏசா சொன்னதுனால அவங்க அம்மா ரெபேக்கா என்ன சொன்னாங்கன்னாக்க, இந்த யாக்கோப்பு நீ வந்து உன்னுடைய மாமன் வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு நீ போயிரு, உன்னை பார்த்தா ஏசா கொண்டு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது யாக்கோப்பு வனாந்தரத்தின் வழியாக அவங்க மாமன் வீட்டுக்கு போகிறான். அவங்க மாமன் பேர் என்ன? லாபான் வீட்டுக்கு போகிறான். அங்கே போகும்போது தான் இந்த ராகேலை தெரிஞ்சு கொள்கிறான். ராகேலை பார்க்குறா. அப்புறம் ராகேலுக்கு பார்க்குறா. அவள் மூத்த பிள்ளை அவங்க அக்கா லேயால முதல் திருமணம் முடிக்கிறா. லேயாளுடைய வேலைக்காரியை கொடுக்குறாங்க. அப்புறம் அடுத்தபடியாக ராகேலை திருமணம் முடிக்கிறா. ராகேலுடைய வேலைக்காரியும் இந்த யாக்கோப்புக்கு மனைவியாகிறான். மொத்தம் எத்தனை மனைவிகள் யாக்கோப்புக்கு? 4 மனைவிகள். மொத்தம் 4 மனைவிகளோட மொத்தம் யாக்கோப்புக்கு 12 பேர் பிறந்தார்கள். 12 மகன்கள் இருக்கிறாங்க யாக்கோப்புக்கு. இந்த 12 மகன்களும் அவங்க மாமன் வீட்டில் சம்பாதிச்ச பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவங்க ஊருக்கு கானான் தேசத்துக்கு யாக்கோப்பு வரும்போது தான் அந்த ஏசா வந்து யாக்கோப்பு வர்றா, அவனை எப்படியாவது கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏசா வர்றா. யாக்கோப்பு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு போகிறாங்க. அப்போ தான் ஆண்டவரிடத்துல யாக்கோப்பு போராடி ஜெபம் பண்ணுறான். என்னென்ன ஜெபம் பண்ணனா சொல்லுங்க? யாக்கோப்பு தனித்து ஒரு இடத்துல போய் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுறான். ஏசா என்னை கொன்று போடுவானே, நான் என்ன செய்வது அப்படின்னு அவனுக்கு வேற வழி தெரியல. யாக்கோப்புக்கு நம்ம ஆண்டவரை தேடுறத தவிர வேற வழி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். நீர் என்னை ஆசீர்வதித்தருடைய உம்மை போக விடேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல அந்த கர்த்தர் சொல்கிறாரு, ஆமாம் இவ்வளோ போராடி ஜெபம் பண்ணுறீங்க, உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய பெயர் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோப்பு சொல்கிறா. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெயித்தாயே, இனி உன் பேர் யாக்கோப்பு இல்லாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.